سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله يحب المحسنين وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم إني أحب فلانا وأحبه إلا ولا الله من عنهم நமது உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் எல்லோருக்கும் கொடுத்தது புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. இல்லாமல் அல்லாஹுவின் பேரர்களால் புனிதமும் அருளும் நிறைந்த ரமதானின் 2ஆம் பகுதியை நிறைவு செய்யும் காலகட்டத்தில் நாம் இணைந்திருக்கிறோம். உண்மையிலேயே வாழ்க்கையில் மிக பாக்கியமான ஒரு காலம் அது. அல்லாஹ்வின் பேரன்பை பெரும் நெருக்கத்தை பெறுகிற ஒரு நல்ல வாய்ப்பினை ஒவ்வொரு ரமதானிலும் சாதியங்கள் கொண்டிருக்கிறார்கள். சந்தேகித்தவர்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் விஷயத்தில் அவனை பற்றி அவன் எப்படி நடப்பேன் என்று சொல்லுகிற சில செய்திகள் நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அடியார்களோடு தான் நடக்கும் விதம் குறித்து அவன் பேசுகிற போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. சில விஷயங்களை அவனை தவிர யாரும் செய்ய முடியாது. நான் நினைத்தாலும் சில காரியங்கள் செய்ய இயலாது. அவன்தான் அதை தர வேண்டும் என்று திருக்குர்ஆன் சொல்லும். உதாரணமாக சிரிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் விரும்பி சிரிக்கவே இயலாது. ஆச்சரியத்தை பார்த்தால் சிரிப்பு வரும். ஆனால் எல்லோருக்கும் வருவதில்லை. ஆச்சரியமான நிகழ்வுகள் சிரிப்புகளை ஏற்படுத்தும். எல்லோராலும் சிரிக்க முடிவதில்லை. எத்தனை சிரிப்பூட்டும் காரியங்களை நிகழ்த்திய போதும் சில பேர் மௌனமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு சிரிப்பு வருவதில்லை. சோகங்களும் துன்பங்களும் நிகழ்கிற போது கண்ணீர் வடிவதுண்டு, அழுகை வருவதுண்டு. பிரார்த்தனைகளின் போது பல பேர் அழுதாலும் சில பேர் தங்களுக்கு அழு வரவில்லை என்று சொல்வதை பார்க்கிறோம். வீட்டிலே நடந்திருக்கிற சோகத்தின் போது, மரணத்தின் போது பல பேருக்கு கண் கலங்கவில்லை என்று சொல்வதை பார்க்கிறோம். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே நபித்தோழர் வந்து சொன்னார், உஸாமா ரலியல்லாஹு அன்னலாரினுடைய வளர்ப்பு மகனார், யா ரசூலல்லாஹ், எத்தனை பெரிய சோக நிலைகளிலும் தாங்கள் பிரார்த்தனை செய்கிற போது பல பேர் கண்ணீர் வடிக்கிறார்கள், எனக்கு கண்ணீர் வடிவதில்லை என்று செய்தனா உஸாமா சொல்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஹஜ்ரத் உஸாமா அவர்களுக்கு அதற்கான காரணங்களை சொன்ன நீண்ட செய்தி கடைசியாக நெஞ்சிலே அடித்த போது அந்த காரணங்கள்
பாடல்களை எல்லாம் சொல்லி நெஞ்சில் அடித்த போது இப்போது அந்த தன்மை மாறிவிட்டது என்று அவர் சொல்வதை பார்க்கிறோம். இங்கே நான் சொல்ல வருவது, அல்லாஹுவால் மாத்திரமே சில காரியங்களை இந்த உலகத்தில் நடத்த முடியும், மனிதர்களுக்கு தர முடியும். அழுகை அவன் தர வேண்டும், சிரிப்பை அவன் தர வேண்டும், உறக்கத்தை அவன் தர வேண்டும். படுத்தாலும் தூக்கம் வருவதில்லை, படுத்தாலும் தூக்கம் வருவதில்லை. தூங்குவதற்காக முயற்சிகள் செய்து தூக்கம் வருவதில்லை. ஆனால் சில பேர் சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தாலே தூக்கம் வந்துடுது. குர்ஆனை கையில் எடுத்தால் பல பேருக்கு தூக்கம் வருது, தஸ்பீஹ் ஆரம்பித்தால் தூக்கம் வருகிறது. தூக்கமும் கூட நமது விருப்பத்திற்கு உள்ளதில்லை, தூக்கமும் கூட நம்முடைய விருப்பத்தை சார்ந்ததல்ல. அல்லாஹ் அதை திருக்குர்ஆன் ஷரீஃபிலே சொல்வான், ஹுவ அத்ஹக வ அப்கா, சிரிக்க வைப்பவன் அவன் என்கிறான், அழ வைப்பதும் அவன் என்கிறான். சிரிக்க வைப்பதும் அவன், அழ வைப்பதும் அவன். என்னால் நினைத்தால் சிரிக்க இயலாது, நினைத்தால் அழ இயலாது. 1000 துன்பங்கள் நடந்தாலும், எனக்கு முன்னால் ஒருவர் கண்ணீர் வடித்தாலும் எனக்கு கண்ணீர் வராமலும் போகலாம். அவன் நினைத்தால் அழ வைப்பான், அவன் நினைத்தால் சிரிக்க வைப்பான். அவன் இன்னும் சொன்னான், தூக்கம் உடல் ஆரோக்கியத்திற்காக நாம் கொடுக்கிறோம் என்று சொன்னான். தூக்கம் இல்லாதவர்களிடத்தில் நீங்கள் கேளுங்கள், 1000 உடல் உபாதைகள் ஏற்படுகிறது, ஆரோக்கியமின்மை ஏற்படுகிறது. நார்வேல 21 மணி நேரம் பகல், 3 மணி நேரம் இரவு. நார்வேல 21 மணி நேரம் பகல், 3 மணி நேரம் இரவு. நிறைய சம்பாதிக்கிறார்கள் அந்த மக்கள். அந்த மக்களை பற்றி பேட்டி கண்ட போது நிறைய சம்பாதிக்கிறார்கள், பொருளாதாரத்தில் நல்லா இருக்கிறாங்க. ஆனால் எல்லோரும் சோர்வாக காணப்படுகிறார்கள். யாழ்நிலையில சக்கனா என்று சொன்னார், பகலிலே தூங்கலாம், பகல் தூக்கம் முடியாத ஒன்றும் இல்லை. ஆனால் இரவிலே அமைதி இருக்கிறது என்று அல்லாஹ் சொன்னார். தூக்கத்திற்கு மிக முக்கியம் அமைதி. அந்த தூக்கத்தை நாம் கொடுக்கிறோம். நௌமக்கும் சுபாத்தா, உங்கள் ஆரோக்கியத்திற்காகவே தூக்கத்தை தந்தோம் என்று சொன்னார். அந்த ஆயத்தில் பெருமக்கள் எழுதுவார்கள், ஆரோக்கியமாக நான் வாழ வேண்டும் என்று அவன் முடிவு செய்கிற போது தூக்கத்தை தருகிறான். இல்லை, இவனுக்கு வேண்டாம் என்கிற போது தூக்கத்தையும் கூட நிறுத்தி விடுகிறான். ஆக சில காரியங்கள் என்னுடைய முயற்சியை கொண்டு நடப்பதில்லை, முயற்சி காரணமாக இருந்தாலும் அவன் தர வேண்டும் என்பதில் பல்வேறு செய்திகளை எழுதுவார்கள். அவனுடைய பல நிகழ்வுகள் நமக்கு வினோதமாக ஆச்சரியமாக அமைந்துவிடும். அதில் ஒன்றுதான் உலகத்திலே இன்றைய நமது செய்தி, ஒருவர் மற்றவர் மீது வைத்துக் கொண்டிருக்கிற அன்புகள். யாராலும் யாரையும் அன்பு வைத்து பார்க்க முடியாது, நேசத்தை கொட்ட முடியாது, பிரியமுடையவர்களாக மாற்ற முடியாது. யாரின் மீதும் யாருக்கும் பிரியத்தை இயற்கையாக கொண்டு வர முடியாது. அழகை பார்த்து பிரியம் வரலாம், செல்வாக்கை பார்த்து பிரியம் வரலாம், நட்புகளோடு பிரியம் ஏற்படலாம், தாயின் மீது பிரியம், தந்தையின் மீது பிரியம். அந்த பிரியம் நாம் உருவாக்குவதில்லை, அவன் கொடுப்பான் என்று சொன்னான் திருக்குர்ஆனிலே. நாயகமே, உலகத்தில் இருக்கும் எல்லாவற்றையும் நீங்கள் செலவு செய்தாலும் அவங்க உள்ளங்களை நீங்க இணைக்க முடியாது. உள்ளங்களை அவன் இணைக்கணும், பாசத்தை அவன் போடணும். அன்பையும் இரக்கத்தையும் அவன் ஏற்படுத்தினான். அன்பை அவன் ஏற்படுத்துகிறான், பிரியத்தை அவன் ஏற்படுத்துகிறான். பிரியம் அவனுடைய சிஃபத், நல்ல விளங்கிக்கிறோம். பிரியம் அவனுடைய சிஃபத். அவனுக்கு ஒரு பேர் உண்டு, வதூத் என்று ஒரு பேர் உண்டு, நேசிப்பவன் என்று பேர். அதுக்கு 3 பொருள் இருக்கிறது. அது ரொம்பவே நம்மை கவர்ந்த பொருள். நேசிப்பவன் என்ற ஒரு பொருள் உண்டு அவனுக்கு, நேசிக்கப்படுகிறவன் என்றும் ஒரு பொருள் உண்டு, நேசத்தை கொடுப்பவன் என்றும் ஒரு பொருள் இருக்கிறது. நேசிப்பவன் அவன், அதுதான் ஆச்சரியமானது. நான் அவனை நேசிக்கிறேன், அது ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை. எனக்கு அவன் தேவை. அவன் கொடுத்த உதவியின் போது அவன் மீது நேசம் வருகிறது, என்னை பாதுகாத்த போது நேசம் வருகிறது, என்னை அவன் தூக்கி நிறுத்திய போது நேசம் வருகிறது, என் குடும்பத்தில் என்னை கண்ணியமாக அவன் ஆக்கிய போது அவன் மீது நேசம் வருகிறது, பாசம் வருகிறது, பிரியம் வருகிறது. அவனை நாம் நேசிப்பது என்பது, நாம் எல்லாம் சேர்ந்து நம்மை படைத்தவனை நேசிப்பது, அது ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை. படைத்தவன் நம்மை நேசிக்கிறான் என்றால் அது எத்தனை பெரிய ஆச்சரியம். அவனுக்கு என்ன தேவை, நாம் என்ன தேவை அவனுக்கு? அவனுக்கு நாம் தேவையில்லை, நமது வணக்கம் தேவையில்லை, நம்முடைய புகழ்ச்சி தேவையில்லை. நாம் அவனை நேசிக்கிறோம், அவன் நமக்கு தேவை. அவன் நம்மை உயர்த்தினான், வாழ வைத்தான், நிர்பந்த நிலைகளில் பாதுகாத்தான். பல்வேறு கட்டங்களில் அவன் செய்த நிகழ்வுகளை பார்த்தால் அவன் மீது அன்பு வார்த்தெடுத்து ஓடி வருகிறது. ஆனால் அவன் நம்மை நேசிக்கிறான் என்பதுதான் ஆச்சரியமான. வதூத் என்பதற்கு இப்படி ஒரு அற்புத பொருள். அவன் நேசிக்கிறான், அடியார்களை நேசிக்கிறான். அடியார்களை அவன் யாரை நேசிக்கிறான்? அது ஒரு நீண்ட பட்டியல். அவன் அன்பு கிடைத்து விடுமையானால்
அந்த அன்பு ஆச்சரியமானது. அந்த அன்புக்குரியவர்கள் ஆச்சரியமானவர்கள். அஹிப்புல்லா என்று ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் அன்பை பெற்றவர்கள் என்ற பொருளுக்கு சொந்தக்காரர்கள். அல்லாஹ்வை நேசிப்பவர்கள் வேறு, அல்லாஹ்வால் நேசிக்கப்பட்டவர்கள். அதற்கு பெருமானார் சொல்வார்கள், இந்த உலகத்தில் ரப்பா நேசிக்கப்படுபவர்களை நீங்கள் பார்க்க வேண்டுமா என்று கேட்டார்கள். அல்லாஹ்வால் நேசிக்கப்படுகிற மனிதர்கள் இங்கே வாழ்கிறார்கள் என்கிறார்கள் பெருமானார். அவர் வாழ்வதும் பாக்கியம், அவர் நடமாடுவதும் ஆச்சரியம். ஏன்? அவனுடைய அன்பு கிடைக்கிறது என்பதை விட இன்னொன்று என்ன இருக்க வேண்டும்? அவன் அன்பு கிடைத்தால் அவர் வாழ்க்கை பூரா ஆச்சரியமாயிருக்கும். ஹதீஸில் ஒரு அழகான செய்தி, அவன் நேசித்து விட்டால் அடுத்த கட்டம் அவன் சில மாற்றங்களை ஏற்படுத்தி விடுவான். அந்த மனிதன் சம்பந்தமான சில அடுத்தடுத்த நகர்வுகளை வித்தியாசமாக்கி காட்டி விடுகிறான். அறிவிப்பே செய்வான், வானலோகம் இவர் மீது நேசிக்க வேண்டும் என்பான். ஒரு அடியானை அவன் நேசித்தால், என்னை அவன் பிரியப்பட்டு விட்டால், உங்களை அவன் பிரியப்பட்டு விட்டால், வானலோகத்திலேயே அவனுக்கு பிரியம் வர வேண்டும் என்று சொல்கிறான். என்ன தகுதி எனக்கு? என்னை ஜிப்ரீல் நேசிக்கிற அளவிற்கு என்ன தகுதி பெற்று விட்டேன்? வானலோகத்தில் இருக்கிற அமரர்களால் நான் நேசிக்கப்படும் தகுதி என்ன இருக்கிறது எனக்கு? என்னை அந்த மலக்குகள் பார்த்து இருக்க மாட்டார்களே. வானலோகத்தில் இருக்கிற மலர் எத்தனை கோடி, எத்தனை மில்லியன் அந்த மலக்குகள், அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய முடியாது. மிகச்சரியான ஹதீஸ். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனை மலக்குகளிடத்திலும் வானவர்களின் தலைவர் ஜிப்ரீல் அறிவிப்பு செய்வார், இன்னல்லாஹ் யுஹிப்பு ஃபுலானன் வ உஹிப்புஹு வ உஹிப்புஹு. அந்த அடியான் அல்லாஹ்வால் நேசிக்கப்பட்டு விட்டான், அல்லாஹ் இவனை நேசிக்கிறான், நான் நேசிக்க ஆரம்பித்தேன், எல்லாரும் நேசியுங்கள். எத்தனை கோடி, எத்தனை மில்லியன்! என்ன ஆச்சரியம்! என் ரப்பின் அன்பு எனக்கு கிடைத்தால் அதை விட ஆச்சரியம் ஒன்றுமில்லை. வானலோகத்தில் நான் நேசிக்கப்படுகிறேன், எத்தனையோ மில்லியன் மலக்குகளால் நேசிக்கப்படுகிறேன். என்னை பார்க்காத மலக்குகள் என்னை நேசிக்கிறார்கள், என் பெயர் அங்கே புகழப்படுகிறது. அவனுடைய செயல்களிலே இருக்கிற ஆச்சரியங்களை நினைத்து நினைத்து வியந்து போக வேண்டுமே தவிர பல நேரங்களில் அறிவுக்கு ஒவ்வாததாக இருந்துவிடும். ஆனால் அதுதான் சத்தியமானது. இத்தனை மில்லியன் வழக்குகளால் நேசிக்கப்படுவதோடு அப்போ அடுத்த கட்டம் என்னங்கிறாங்க. அடுத்த கட்டத்தை அல்லாஹ் இப்படி நகர்த்தி கொண்டு வருவான். இந்த உலகத்தில் அத்தனை பேர்களிடத்திலும் அவனுக்கு அங்கீகாரத்தை தாருங்கள். என்ன என் குடும்பமே நேசித்தாலும் பக்கத்து வீட்டுக்காரன் விரோதியாக இருப்பான். என் அண்ணன் நேசிப்பால் தம்பி விரோதியாக இருப்பான். என் அக்கா நேசிப்பால் தங்கை விரோதியாகி விடுவாள். வீட்டுக்குள்ளேயே என் மீது எல்லோரும் நேசம் காட்டுவதில்லை, என் சொல்லுக்கு அங்கீகாரம் கிடைப்பதில்லை. உலகத்தில் நான் அங்கீகரிக்கப்பட வேண்டும், உலகத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும். என்னை பார்த்தவர்களும் பார்க்காதவர்களும் அங்கீகரிக்க வேண்டும் என்னை. இன்றைக்கு நான் பேசுகிறேன் என்றால் என் பேச்சை கேட்கிற பல பேர்கள் எங்கோ இருப்பார்கள், உலகத்தில் எத்தனையோ பாகங்களில் இப்போ லைவ் அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லோராலும் நான் நேசிக்கப்பட வேண்டும். விமர்சனங்களை தாண்டி அன்பு ஏற்பட வேண்டும். அது என் முயற்சியால் முடியாது, என் உழைப்பால் முடியாது, என் தியாகத்தால் முடியாது. இன்னொரு பக்கம் அதற்கான நான் திட்டம் வகுத்தாலும் முடியாது. ஒரு 1000 பேரை கூப்பிட்டு என்னை பற்றி நல்ல புகழுங்க என்று சொன்னாலும் அதுவெல்லாம் ஒரு காலத்தோடும் வங்கியும் மறைந்தும் போகும். எனக்கு உலகத்தில் மொத்தத்திலும் அங்கீகாரம் கிடைக்க வேண்டும். எங்கே கிடைக்கும்? ஆச்சரியமாக என் ரப்பு என்னை நேசித்து விட்டால் உலகத்தில் அங்கீகாரம் என்கிறார்கள் சர்க்காரே ஆளுநர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்திலேயே அங்கீகாரம். இவர் சொன்னா எல்லாரும் ஏற்றுக்கிடுவார். கபூலை போடுங்கள் என்பானா அல்லாஹ். இந்த அடியான் மேல நான் பிரியப்பட்டுட்டேன்ல, இன்னைக்கு உலகத்தில் அவன் மதிக்கப்படணும், அவன் சொல்லுக்கு மதிப்பு இருக்கணும், அவன் மனைவி கேட்கணும், அவங்க பிள்ளைங்க கேட்கணும். உலகத்தில் இவர் பேசினால் எல்லோரும் அந்த பேச்சுக்கு அடிமைப்படணும். எத்தனை கோடி நான் கொட்டினாலும் கிடைக்க முடியாதது இது போன்ற ஒரு நசீப். இந்த நசீப் என் ரப்பு என்னை நேசிக்கும் போது கிடைக்கிறது. அற்புதமான ஒரு பறவையின் இறைச்சி பொரித்து வந்து அமைந்து கிடைக்கும். அண்ணல் என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நினைத்து பார்க்கிறார்கள் சாப்பிட வேண்டும் என்று. உயர்தரமான பறவையின் இறைச்சி தனக்கு முன்னால் வந்து இருக்க அண்ணல் என் பெருமான் சொன்னார்களாம், ரப்பே மிக அற்புதமான உணவை நீ தந்திருக்கிறாய், எனக்கு இப்போ ஒரே ஒரு தேவை. உன்னால் நேசிக்கப்படுகிறவர், எனக்கு அன்புக்கும் சொந்தக்காரர் ஒருவர் வந்தால் அவர் என்னோடு சாப்பிட்டால் இந்த திருப்தி எனக்கு இன்னும் அதிகமாகும் என்கிறார். மிக உயர்வான ஒரு பறவையின் இறைச்சி கிடைத்திருக்கிறது. அவர்கள் அல்லாஹ்வினுடைய தூதர்.
தூதர். அவர்கள் நினைத்ததெல்லாம் அவன் கொடுப்பான். அவர்கள் பிரியத்தை அவன் பூர்த்தி செய்வான். நீங்கள் எங்கே போய் திருப்திப்படுவீர்களோ அங்கே வரையிலும் உங்கள் ரப்பு கூட இருப்பாங்கிறான். அங்க வரைக்கும் உங்களோட அவன் நகருவான், உங்களை நகர்த்துவான், உங்கள் காரியத்தை அசைத்து விடுவான், நீங்கள் விரும்பியதை கொடுப்பான், உங்களுக்கு எதிரானதை தடுப்பான். உங்க திருப்தி இங்க வரைக்கும் இருக்குது. எங்க வந்தா திருப்தி படுவீங்க? இன்னும் ஏறணுமா? அப்பதான் திருப்தியா? அங்க வரைக்கும் அப்பா உங்களோடு இருப்பான், கொடுப்பான், மற்றவர்களை தடுப்பான், உங்களை நெருங்க விடாமல். நபியுடைய திருப்தி முழுமை பெறுகிற வரைக்கும் அல்லாஹ்வுடைய அசைவு இருக்கும் என்று சொன்ன அந்த செய்தி ஒரு அற்புதம். இங்கே நபி பெருமானார், உனக்கு பிரியமானவரும் எனக்கு பிரியமானவரும் இதை சாப்பிட வர வேண்டும், நான் இன்னும் திருப்தி படுவேங்கிறாங்க. அவங்க திருப்திக்கு தான் அசைவேன் என்றானே அல்லாஹ். சொல்லி முடிக்கிறாங்க. பக்கத்தில் ஒரு பாக்கியம் நிறைந்த சஹாபி வருகிறார். வந்து அன்னலாருக்கு சலாம் சொல்லுகிறார். அன்னலார் முகமே மலர்ந்து போனது. அப்படி சங்கையான சிரிப்பு நபி அவர்களுக்கு ஏற்பட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்கிறார்கள். வந்தவர் கேட்டார், என்ன நாயகமே? நான் இல்லை, இப்போதுதான் ரப்பிடத்தில் ஒரு கோரிக்கை வைத்தேன், அது உங்களுக்கு அந்த நசீபு கிடைத்தது என்கிறார்கள். வந்தவர் வேறு யாரும் இல்லை, அன்னலாரின் அற்புத மகள் ஃபாத்திமாவின் மணாளர் சையதுனா அலியின் கர்ரமல்லாஹு. இமாம் புகாரியும் பதிவு செய்வார், யுஹிப்புஹுல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் ரசூலும் அவரை நேசிக்கிறார்கள் என்று பெருமானார் சொன்ன செய்தி கைபரினுடைய துவக்க பகுதியின் செய்தியாக புகாரி ஷரீஃப் அறிவித்து காட்டும். அல்லாஹ்வும் ரசூலும் நேசிக்கிறார்கள். அல்லாஹ்வையும் ரசூலையும் நாம நேசிக்கிறோங்கிறது கன்ஃபார்ம். நாங்க சஹாபாக்கள் இந்த ஹதீஸை சொன்ன போது சொன்னாங்க, நாங்க அல்லாஹ்வை நேசிக்கிறோம், ரசூலை நேசிக்கிறோம். அதுல கரெக்ட். அல்லாஹ்வும் ரசூலும் நேசிக்கிறாங்கன்னு ஒரு கட்டத்தை சொல்லி இருக்கிறார்களே, அந்த கட்டத்தில் நம்ம எப்படின்னு தெரியலையே. ரப்பு நம்மை நேசிக்கிறான் என்றால் அது எத்தனை பெரிய பாக்கியம். ஒரு சூஃபி மகானின் வரலாறு குறித்து நான் படித்தேன். காபா வருகிறார், அந்த சூஃபி மகான் காபா வருகிறார். காபா வந்த போது அங்கே ஒருவன் காலுக்கு மேல் காலை தூக்கி அமர்ந்து, காபாவிலே அரபு நாட்டை சார்ந்தவன், ஒரு காட்டரபி, குக்கா பிடித்துக் கொண்டிருக்கிற காட்சியை கண்டு அவங்க கொஞ்சம் கோபப்பட்டாங்க. புனித ஹரமிலே இவ்வளவு மரியாதைக்குரியவாக நடப்பதா? காலுக்கு மேல் காலை போட்டு காபாவுக்கு முன்னாலே அமர்ந்து இப்படி நீங்கள் மரியாதைக்குரியவாக நடப்பீர்களா என்று கோபப்பட்டு ஓங்கி ஒரு அடி கொடுத்துட்டாங்க. அவங்களால அதை ஏற்க முடியல. ஒரு பெரிய சூஃபி இல்லையா? ஆனா அவன் காட்டரபி, அவன் அடித்தா இவங்க நிலைமை என்ன? அவங்க பகுதி கூட. இவர்களுக்கு இருந்த ரப்புடைய பிரகாசம், இவர்களுடைய உள்ளத்திலே இருந்த இறை அன்பு, ஓங்கி ஒரு அடி, அடித்த அடியிலே அவனுடைய நிலை மாறி அவன் கொஞ்சம் வேகப்பட்டு கையை தூக்கிட்டான். கையை தூக்கி அடிப்பதற்காக வந்த போது தூக்கிய கை நின்று விட்டது. அங்கேயும் நடக்க முடியவில்லை, இங்கேயும் கொண்டு வர முடியவில்லை. அந்த கையை தூக்கியவன் அப்படி தூக்கிய மாதிரி நிற்பான். அவனால் அசைக்க முடியாமல் மடக்க முடியாமல் நின்ற போது அந்த சூஃபி அவர் இடத்தை விட்டு நகர்ந்து விட்டார். இங்கே அசரீதி கேட்டது, எப்படி அந்த கை உங்கள் அருகாமை வர முடியும்? நான் உங்களை நேசிக்கிறேன். என் ரப்பு நேசிக்கிற இடத்தில் இன்னொருவர் எந்த டச்சும் பண்ண முடியாது. அவன் நேசம் கிடைக்கிற போது உலகத்தில் அங்கீகாரம் மாத்திரமல்ல, அடுத்த கட்டத்திற்கு நான் வருவேன். அங்கீகாரத்தை தாண்டி உலகத்தில் எந்த சக்தியும் நம்மை தாக்க இயலாது என்கிறார். அவன் அன்பு கிடைத்து விட்டார். அந்த அன்புக்கு ஏங்கியவர்கள் எத்தனை ஆயிரம். நபிமார்களும் சாலிஹீன்களும் வலிமார்களும் அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி கதறி கேட்டது, ரப்பே உன் அன்புக்குரியவனாக ஆக்கிவை. அது கேட்டும் பெறணும், அவன் நம்மை தேர்ந்தெடுத்தும் அதை தரணும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நசீபாக்கி தருவானாக. அப்ப அவனுடைய நேசம் என்பது மகத்தானது, அது ஆச்சரியமானது. அந்த நேசம் கிடைக்க பெற்றவர்கள் இந்த உலகத்தில் அவர்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை அல்லாஹ் கொடுத்து விடுகிறான். மக்களில் மாத்திரமாக கொடுத்தான், அவர்களுக்கு பின்னால் மலக்குகளை ஓட விடுகிறான், பாதுகாப்பாக்கி வைக்கிறான். அதை மாத்திரமா செய்கிறான். அவர்கள் அவனிடத்தில் கையேந்தினால் மறுப்பதே இல்லை. அடுத்த கட்டத்திற்கு வருவேன், இவர்களுக்கு பாதுகாப்பு, இவர்களை யாரையும் நெருங்க விட மாட்டான். இவங்க கேட்டா அவன் மறுப்பதில்லை. மக்களிடத்தில் அங்கீகாரம் தந்ததை போல அவனும் கொடுக்கிறான் அங்கீகாரத்தை. எப்ப கேட்டாலும் மறுப்பதில்லை, எதை கேட்டாலும் மறுப்பதில்லை. இவர்களின் அசைவுகளுக்கெல்லாம் அவன் இசைந்து வருகிற நிகழ்வு. என்ன வினோதம் இது, என்ன ஆச்சரியம் இது! அவனுக்கு நான் இசைய
எனக்கு அவன் இசைந்து வருவான், நான் சொன்னால் கேட்பான், நான் செய்ய சொன்னால் செய்வான். ஆயிரம் ஆயிரம் அற்புத வரலாறுகளை அவன் அன்பை இந்த உலகத்தில் தங்களுக்கு வெளிச்சமாக்கி காட்டிய சாலிஹீன்கள் நினைவுபடுத்தும் நிகழ்வை நான் பார்த்து பார்த்து பல்லாயிரம் முறை வியந்திருக்கிறேன். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் நமக்கு இன்னும் அர்த்தம் புரிவதில்லை. எங்கோ வாழ வேண்டிய வாழ்க்கை எப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கோ உயர வேண்டிய நாம் எங்கேயோ இருந்து கொண்டிருக்கிறோம். எப்படியோ ரப்போடு இருக்க வேண்டிய நாம் அற்ப உலகத்தோடு அழிந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆச்சரியமான உலகத்திற்கு போக வேண்டிய நாம், ஆச்சரியமான உலகத்திற்கு போக வேண்டிய நாம் அற்பமான உலகத்தில் இன்னும் தாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். ஆச்சரியமான உலகம் இது. இந்த உலகத்தில் அவன் பல பேர்களுடைய வாழ்க்கையில் அவன் நடந்து கொண்டது ரொம்ப அற்புதமானது. காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது அருமை தோழர்களுக்கு இந்த உண்மையை உணர்த்துவார்கள். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் அருமை தோழர்களுக்கு இந்த உண்மையை உணர்த்துவார்கள். அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வாழ்க்கை வரலாறை வைத்து சொல்லித் தருவார்கள். அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு யமனிலே இருந்து மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்தவர்கள். யமனிலே இருந்து மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்தவர்கள் 80 குடும்பத்தோடு வந்து சேர்ந்தார்கள். பரபரப்பான மதீனாவுடைய வாழ்க்கை இருந்த காலத்தில் அந்த 80 பேரும் அவர்களுக்கென்று முறையான இல்லங்கள் அமைத்து தரப்பட்டது. முதல்ல அவர்கள் மொத்தமாக ஒரு இடத்தில் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான உணவுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி தந்து கொண்டிருக்கிறார். அவங்களுக்கு என்ன தேவை நபியை கொடுத்து விட்டுருவாங்க. எப்போ தேவை கொடுத்து விட்டுருவாங்க. யார்ட்டையும் இதுக்கான ஏற்பாடு செய்வதில்லை, வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி வந்த உணவு ஒரு நாள் வரல. ஒரு நாள் வராத போது இங்கே நீங்கள் புரிஞ்சுக்கிடாது, அல்லாஹுவால் நேசிக்கப்பட்ட பல பேருக்கு முகவரியே ஹதீஸில் இல்லை. அவங்க பேரு கூட இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் யுத்தத்துக்காக வர்றாங்க. பத்ர் யுத்தத்துக்கு வந்த போது வழியிலே தங்குவதற்காக ஒரு இடத்திலே தங்களுடைய பொருள்களை கீழே இறக்கி இந்த கூடாரம் அமைச்சிருந்தா, டென்ட் அமைங்கன்னா ராத்திரிக்கு கழிச்சுட்டு போயிடுவோங்கிறாங்க. சாமான கீழே இறக்கிட்டாங்க சஹாபாக்கள். அந்த பணிக்கு சொந்தக்காரர்கள் டென்ட் அமைக்கிற பணிகளில் போய் ஈடுபடுறாங்க. அது ஒரு பெரிய வேலை. கம்பிகளை கொண்டு வந்து டென்ட் அமைக்கிற பணிகளுக்கான ஏற்பாடுகள் நடக்கிற போது ஒரு முகவரி இல்லாத, பேர் சொல்லப்படாத சஹாபி அன்னலாரின் அருகாமையில் வந்தார். யார ரசூலல்லாஹ், இந்த இடத்துல டென்ட் அமைக்க தாங்கள் முடிவு செய்திருக்கிறீர்கள், அது தாங்கள் எடுத்த முடிவா அல்லாஹ்வின் கட்டளையா என்று கேட்டார். தாங்கள் எடுத்த முடிவா அல்லாஹ்வின் கட்டளையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கிட்டு போவோமே நான் முடிவு எடுத்திருக்கேன், இங்கே தங்குவோமே நான் முடிவெடுத்தேன், அல்லாஹ்வின் கட்டளை வரவில்லை என்றார். அவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய கட்டளை வராமல் தாங்கள் முடிவெடுத்திருந்தால் எனக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது. இந்த இடத்தை விட இன்னும் சற்று தள்ளி நாம் சென்று அங்கே ஒரு இடம் உண்டு, அந்த இடத்தில் தங்குவது எல்லா வகையிலும் பொருத்தமாக இருக்கும் நாயகமே என்றார். இது அல்லாஹ்வினுடைய உத்தரவு வராமல் தாங்கள் முடித்த முடிவாக இருக்குமையானால் நமக்கிடையே ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது, இங்கே நாம் இருந்து கொஞ்சம் நகர்ந்து அங்கே போய் தங்கினால் அது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் என்கிறார். ஒரு சர்வசாதாரணமான சஹாபி. அவர் குறித்த ஹதீஸிலே பெயர் கூட அறிவிக்கப்படவில்லை. சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகச்சிறந்த இடத்தில் இருப்பார்கள். யாருடைய செய்திக்கும் செவிதாழ்கிற பழக்கம் இருக்குது. அப்படியா? உடனே தோழர்களுக்கு சொன்னார்கள், அந்த பணிகளை நிறுத்துங்கள், எல்லாம் ஒன்று இணையுங்கள், நாம் இங்கிருந்து புறப்படுவோம் என்றார்கள். அந்த பணியிலே ஈடுபட்டவர்கள் ஏன் எதற்கு என்று கேட்டு பழகியவர்கள் இல்லை. அல்லாஹ்வின் தூதர் இறக்க சொன்னால் இறக்குவார்கள், அமைக்க சொன்னால் அமைப்பார்கள், கலட்டுங்கள் என்றால் கலட்டுவார்கள். ஏன் எதற்கு அப்படி கேள்வி கேட்காமல் வளர்ந்த போது அவர்கள் பெற்ற இடத்தை இதற்கு பின்னால் இன்னும் யாரும் பெறவில்லை. சாபாக்கள் இடத்தை யாரும் பெற முடிஞ்சுச்சுன்னா இல்லை, ஏன்னா இனிமே எல்லா வேலையும் ஆரம்பிச்சுட்டோமே, மூச்சே விடல, புறப்பட்டாங்க. அந்த பக்கமாக போய் சொல்லப்பட்ட இடத்துல போய் தங்கிட்டாங்க.
இறக்குறாங்க, லக்கேஜை கீழே வைக்கிறாங்க, ஏற்பாடுகள் நடக்குது. ஹஜ்ரத் ஜிப்ரீல் வருகிறார். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் தங்களுக்கு சலாம் சொன்னான், தாங்கள் இங்கே தங்குவதை அல்லாஹ் பிரியப்படுகிறார். அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா? பேர் சொல்லப்படாத அந்த சஹாபி அல்லாஹ்விடத்தில் எத்தனை பெரிய அங்கீகாரம்! இந்த இடத்தை விட அந்த இடம் பாக்கியம் என்று அவர் சொன்ன போது அல்லாஹ்வின் நபி அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். நபி அவர்களுக்கு எல்லாம் அந்த ரங்கம் புரிந்திருக்குமா இல்லையா? அங்கே போய் தங்கிய போது அல்லாஹ்வின் தூதர் இங்கே உடனே இறங்குகிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், நாயகமே, ரப்பும் பிரியப்படுகிறான் தாங்கள் இந்த இடத்தில் தங்குவதை என்று சொன்ன போது சுப்ஹானல்லாஹ், அவருக்கு எவ்வளவு பெரிய அங்கீகாரம்! அவர் ஒரு சாதாரண மனிதர், பேரோடு சொல்லப்படவில்லை. புரிந்து கொள்ளுங்கள், ரப்பின் அன்பு நமக்கு கிடைத்து விடுமையானால் நான் வாய் மொழிந்தால் அதை அவர் செவியேற்கிறான், அதற்கு உத்தரவு போடுகிறார். அல்லாஹ் அந்த வாழ்க்கையை நமக்கு நசீபாக்குவான். ரொம்ப பெரிய ஆச்சரியம் அவனுடைய அன்பு என்பது, அவன் நேசம் என்பது. ஆக உலகத்தில் நான் அவனை நேசிக்கிறேன் என்பது அது அவன் கொடுக்கிற ஒரு கிஃப்ட் தான். ஆனால் அது பெரிய ஆச்சரியம் இல்லை, அது அவசியம், கட்டாயம். நேசித்தாக வேண்டும். அவனை நேசிக்காமல் எப்படி நான் வாழ்வது? என்னோடு இருப்பான், என்னோடு உதவுகிறான், என் வாழ்க்கையில் தோள் கொடுக்கிறான், துணை நிற்கிறான். அவன் இல்லை எனில் நான் இல்லை. எனவே நான் நேசித்தாக வேண்டும். அவன் நேசிக்கிறதுக்கு அவசியமே இல்லை, அவன் நேசிக்கிறான் என்பது ஆச்சரியமானது. நான் முதலில் சொன்னதை போல அன்பை அவன் போடுகிறான் நமக்கு இடையே. இல்லைன்னா நம்ம நேசம் காட்ட முடியாது. ஒரு தாய் மேல பிள்ளைக்கு பாசம் வரணும்னா அவன் கொடுக்க போய் வந்திருக்கிற இன்னொரு செய்தி இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க. சில நேரங்களில் சில விஷயத்தை அன்பு போட்ட அல்லாஹ், அந்த அன்பு சில பேருக்கு உச்சகட்டமாக இருக்கிற போது, உயர்ந்த இடத்துல இருக்கிற போது சில அதிர்ச்சிகளை தாங்க இயலாது. தாயின் மீது வைத்த அன்புக்கு எல்லையே இல்லை. அத்தனை அன்போடு இருக்கிற போது தாயின் மரணத்தை தாங்க இயலாது. காலமெல்லாம் தோள் கொடுத்த மனைவி 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் 2 பேரும் பிரியாமல் வாழ்ந்த போது 40 ஆண்டுகள் வாழ்ந்த மனைவியை பிரிவதால் அவர் தாங்கவும் முடியாது, அவரால் அப்படி வாழவும் முடியாது. நினைத்து நினைத்து பார்க்கிற ஒரு வாழ்க்கையர். ஒவ்வொரு செயலிலும் அவள் நினைவில் நிற்பார். நான் இப்போது டீ குடிப்பேன், என் மனைவி அல்லவா தருவார். இப்போது உண்டுவேனே, இப்போது நான் படுக்க வேண்டும், அவள் படுக்கை விரிப்பாளே. அவளை மறக்காத ஒரு வாழ்க்கையில், அவளை மறக்காத வாழ்க்கை பெற்றிருக்கிறார். 40 ஆண்டு காலம், 40 ஆண்டு கணவன் மனைவியா வாழ்ந்தவங்க, அவங்களுடைய மரணத்தை ஒருவரால் இன்னொருவர் தாங்க இயலாது. இப்படிப்பட்ட அன்பையும் கொடுத்தான் அல்லாஹ். அந்த அன்புக்கு பின்னால் நடந்த சோதனையில் இவர் வாழ்க்கை அஸ்தமிக்க வைத்து விடக்கூடாது என்பதற்காக அங்கே அதை மறக்கவும் நசீபாக்கினார். ஒரு குறிப்பிட்ட நாளில் அந்த கவனங்களை மறக்கடிச்சது. இல்லைன்னா எந்த மனைவியும் பிரிஞ்ச கணவன் அதுக்கு பின்னால ஒரு சரியான மனநிலையில் வாழ முடியாது. இமாம்கள் எழுதுவார்கள், பைத்தியமாகவே வாழ்வான், பைத்தியமாகவே வாழ்வான். ஒரு தாயை இழந்த தடையன் பைத்தியமாகவே வாழ்வான். அவன் மிகப்பெரிய கருணை உள்ளவன். அவன் என் மீது அன்பு வைத்திருக்கிறான் என்பதற்கு அடுத்த ஒரு அடையாளம் அது பொது அன்பு, உமூமியா என்பார்கள். அவன் மனிதர் குலம் எல்லோருக்கும் அன்பு வைத்தான். அந்த அன்புதான் நமக்கிடையே அவன் அன்பை போட்டான் இல்லையா? என்னை என் தாயை நேசிக்க வைத்தான். என் தாயை என்னை விட்டு பிரிக்கிற போது நான் பைத்தியமாகிவிடக்கூடாது என்பதற்காக அந்த கடந்த கால நினைவுகளை மறக்கடிக்கவும் செய்கிறார். ஒரு 10 நாள் 15 நாள் சகஜ நிலைக்கு வந்துடுவார். சரி, எல்லாருக்கும் மரணம் சகஜம் தானே, எல்லாத்தையும் எப்படி போய்த்தான் ஆகணும். மனைவியை பிரிந்தவரை நான் நினைத்து பார்ப்பதும், எப்படி இவர் வாழ போறார். நிமிஷத்துக்கு நிமிஷம் அந்த அம்மா விட்டு பிரிஞ்சதே இல்லையே, ஆனா சகஜமா பேசுவார். சரி, ரப்புடைய முடிவு தானே. அவன் மறக்கடிப்பான், அந்த உணர்வுகளை கொஞ்சம் பண்படுத்துவான். அது ஹுப்பே உமூமியா என்பார்கள். எல்லோருக்கும் அவன் வைத்த ஒரு பெரிய அன்பு அது. இல்லைன்னா ஒவ்வொருத்தர்களும் அந்த நிலையிலேயே தன்னை மாய்த்துக் கொள்வார்கள். ஹஜ்ரத் அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அன்றைக்கு சாப்பாடு வராத போது அந்த சமூகத்தை சார்ந்த பல பேர் உட்கார்ந்து ஆலோசனை பண்ணி, இதுவரைக்கும் மன்னலாரின் புறத்திலிருந்து வந்திருக்கிறது, ஏதோ மறந்து விட்டார்களோ என்று தெரியவில்லை, நீங்கள் ஒருவரை ஏற்பாடு செய்து அனுப்புவோம், நினைவூட்டுவோம், கேட்காதீர்கள். நினைவூட்டும் கேட்கக்கூடாது. எங்களுக்கு சாப்பாடு தாங்கன்னு கேட்காதீங்க, என் சாப்பாடு இன்னும் வரலன்னு சொல்லிடுவாங்க. கஷ்டமும் துன்பமும் சோதனைகளும் வாட்டி வதைத்த போது கூட ரப்பை தவிர யார்ட்டையும் கேட்கக்கூடாதுங்கிற வாழ்க்கையை முழுக்க
கற்றுக் கொடுக்கப்பட்ட மாமனிதர்கள், நபித்தோழர்கள். அவர்கள் அண்ணலாருடைய சகவாசத்தில் வந்து 2 நாட்களிலும் கூட அந்த உணர்வுக்கு அவங்க சொந்தமாக்கப்பட்டிருந்தாங்க. ஒரு முறை நபியை பார்த்து நெருங்கிவிட்டால் நபி எந்த குணத்தை உலகத்திற்கு தந்தார்களோ அந்த குணம் அவருடைய கல்பில் அல்லாஹ் தூக்கி போட்டுருக்கும். நபியோட 100 நாள் இருக்க வேண்டியதில்லை, 100 நாள் இருக்க வேண்டியதில்லை. ஈமானோடு ஒரு நாள் சுகபத்தில் தோழமையில் இருக்கிற போது அவர்கள் காலமெல்லாம் முந்தைய காலத்திலும் பிந்திய காலத்திலும் கற்றுக் கொடுக்கிற வாழ்க்கை அவங்களுக்குள்ள வந்துடுது. எப்படின்னா எந்த விஷயத்தையும் அவங்க உடனே செய்யறதில்லை, யோசிக்கிறாங்க. நம்ம செய்யலாமா, இங்கே செய்யறதுக்கு அனுமதி இருக்குதா, இப்படி நம்ம கேட்கலாமா, அனுமதி இருக்குதா, ஏன் யாரோடு இருக்கிறோமோ அவர்களின் குணம் நம்முடைய வாழ்க்கையோடு அப்படி உறவாடி கொண்டிருக்கோம். அல்லாஹ் அப்படிப்பட்ட மக்களின் தொடர்பை நசீபாக்குவாரா. நபியிடத்தில் சென்று ஞாபகப்படுத்துங்கள், கேட்டு விடாதீர்கள். புறப்பட்டு ஒருத்தருக்கு பொறுப்பு போட்டாங்க, அவ வந்தா அந்த ஹதீஸிலும் நான் படித்தேன், அவருக்கு பேர் சொல்லப்படல. அவர் வருகிறார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற இடத்திற்கு உள்ள வந்த போது அங்க ஒருத்தர் குர்ஆன் ஷரீஃப் ஓதுறார். அந்த ஆயத்தை அவர் காதில் விழுது. அது கொஞ்சம் பொருத்தமான ஆயத்தை, வந்ததுக்கு பொருத்தமான மாமின் தாக்கத்தில் இல்லா அனந்தாயிருக்கா, உலகத்தில் படைத்த அத்தனை படைப்புகளுக்கும் உணவு கொடுக்கறது என் பொறுப்புன்னு அல்லாஹ் சொல்றான். அந்த ஆயத்தை அவர் காதில் கேட்கிறார். மாமின் தாக்கத்தில் இல்லா அனந்தாயிருக்கா, இந்த மண்ணில் வாழ்கிற உயிரினங்கள் அனைத்திருக்கும், அது ஊர்வலங்குகளாக இருக்கட்டும், கால்நடைகளாக இருக்கட்டும், மனிதனாக இருக்கட்டும், எல்லோருக்கும் ரிசுக் என்னுடைய பொறுப்பு என்று சொல்லும் வசனம். அதை கேட்டுட்டு நேராக வந்துடுறார். உள்ள போகல, கேட்கத்தான் கூடாதுன்றாங்க, நினைவுட்டு அனுப்பி வச்சாங்க. நினைவுட்டல, கேட்கவும் இல்லை. ஆயத்தை கேட்டுட்டு வந்துட்டார். இங்க வந்த உடனே எல்லாரும் கேட்டாங்க, என்ன ஆச்சு? எல்லாம் ஏற்பாடு ஆயிட்டு, ஏற்பாடாச்சு. கொஞ்சம் உள்ளே நுழைந்து பாருங்கள், இருப்பவர்கள் அத்தனை பேரும் பாக்கியம். இவர் இன்னும் பெரிய பாக்கியமானவர். அல்லாஹ்வுடைய வசனத்தின் மீது இத்தனை பெரிய நம்பிக்கை. இந்த நம்பிக்கை யாருக்கு கிடைக்கும்? அவன் அன்பு யாரின் கல்பில் வருமோ அவர்களுக்கு கொஞ்சமும் அவன் மீது சந்தேகம் வராது என்று எழுதுகிறார்கள் தஃசீரில். அவன் அன்பு நம்ம கல்புல வந்து விட்டால் எந்த ஒரு கடுகளவும் அவன் பேர்ல சந்தேகம் வராது. அவனுடைய வாக்குறுதியின் மீது நமக்கு நம்பிக்கை ஏற்படும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. இன்னைக்கு அதான பிரச்சனையே. ஒன்றும் கவலைப்படாதப்பா, பிரச்சனைகள் எல்லாம் இன்னும் ஆழ்விசுரி ஈஸ்வரா, இப்போ கஷ்டம்னா அடுத்த லேசு நடக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். நேற்று ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், அடுத்து ரொம்ப பிரச்சனையாக இருக்கு, 4 நாள் கூடிக்கிட்டே இருக்கு. இல்லைப்பா இப்போ கஷ்டம்னா அடுத்த லேசு, இப்படியே தான் 2 மாசமாக சொல்றேன். 2 மாசமா இப்படி தான் சொல்லிக்கிட்டே இருக்கு. கஷ்டம் கூடிக்கிட்டே தான் இருக்குங்கிற, கஷ்டம் கூடிக்கிட்டே தான் இருக்குது. இன்னைக்கு ராத்திரி வேற என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு தெரியல, நைட்டில் வேற என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு தெரியல. இன்னும் கூடுமா குறையுமா? கஷ்டத்துக்கு பின்னாலே லேசு இருக்கிறது என்று வாக்கு திருக்குறானின் வாக்கு. இதஸ்தத்தத் லகல் பல்வா தஃபக்கர் ஃபீ அலம் நஷ்ரஹ். இதஸ்தத்தத் லகல் பல்வா தஃபக்கர் ஃபீ அலம் நஷ்ரஹ். உனக்கு கஷ்டம் அதிகமானதா, சோதனை மிகுதியானதா, நெருக்கடிகளும் வாழ்வாதாரமும் உனக்கு சோதனை களமாகி விட்டதா? அலம் நஷ்ரஹ் சூராவை மாத்திரம் சிந்தித்துப் பார், நீ விரைவாக நிம்மதி வருவாய். அலம் நஷ்ரஹ் சூராவை சிந்தித்துப் பார். அங்கே அவன் சொன்னான், சோதனைக்கு பின்னால் நிம்மதி உண்டு, கஷ்டத்துக்கு பின்னால் லேசு உண்டு. மீண்டும் மீண்டும் சொன்னான், கஷ்டம் ஒன்றுதான், இன்பம் 2 என்று சொன்னான். துன்பம் ஒன்றுதான், இன்பம் 2 என்றான். கஷ்டம் ஒன்றுதான், லேசு 2 என்றான். இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா, இன்னமல் உஸ்ரி யுஸ்ரா. ஒரு கஷ்டம் அல் உஸ்ர் என்கிறான் அல்லாஹ். 2 ஒரே கஷ்டம், யுஸ்ர் என்கிறான். அங்கே அலிஃப் லாமை போடவில்லை. ஒரு கஷ்டம், ஆனால் இன்பம் 2 என்கிறார். துன்பம் 1. அந்த அற்புதமான கவிஞர் படிப்பார், வாழ்க்கையில் சோதனைகள் உனக்கு அடுத்தடுத்து வந்து கொண்டிருக்கும் என்று சொன்னார். கஷ்டமும் நெருக்கடியும் உன்னை பாதிக்குமா? அலம் நஷ்ரஹை நீ சிந்தித்தால் நிம்மதி வருவாய். இங்க எழுதுறாங்க, இந்த சிந்தனையில் யாருக்கு நிம்மதி கிடைக்கும்னா அதுல நம்பிக்கை இருந்தவங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். யாருக்கு நம்பிக்கை இருக்கும், அல்லாஹ்வுடைய அன்பு யாருடைய கல்வில வந்து விழுந்துட்டோ அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கும். அவன் என்னை நேசிப்பது அற்புதம். அவன் நேசித்தால் என் உள்ளத்தில் நிம்மதி ஏற்படுகிறது. அவன் நேசித்தால் நம்பிக்கை என் உள்ளத்தை குடிகொண்டிருக்கிறது. எப்போ
மன்னனுக்கானது நடக்கும். அவன் போட்ட முடிவு தான் முடிவு, அவன் எடுத்த முடிவு தான் முடிவு. அவன் இப்படி சொன்னானா அது கரெக்டு. யாரு? முத்தவக்கிலீங்கள், அல்லாஹ்விடத்தில் தங்கள் பொறுப்பை ஒப்படைத்தவர்கள், அவனை நம்பியவர்கள். அவர்களுக்கு அவனுடைய நேசம் உண்டு. இன்னல்லாஹ் யுஹிப்புல் முஹ்சினீன், நீ அழகாக நடந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான் என்கிறார்கள். அவன் நேசம் கிடைப்பதற்கான வழிகள் திருக்குர்ஆன் நிறைய சொல்கிறது. ஆனால் அவன் நேசத்தை பெற்றவர்கள் இந்த உலகத்தில் அற்புதமானவர்கள். அவன் நேசமே அற்புதமானது. அங்கே வந்து அவர் சொல்லி முடித்தார், வந்துவிடும் உணவு ஏற்பாடாகிவிட்டது என்றார். அந்த நிகழ்ச்சியை நான் ஒரு முறை அல்ல 1000 முறை சொல்லியிருக்கிறேன், 10,000 முறை சிந்தித்திருக்கிறேன். கொஞ்ச நேரம் மாற்றி கதவு தட்டப்பட்டுச்சு. கதவு தட்டாங்களேன்னு திறந்தா ஒருத்தர் சாப்பாடு கொண்டு வந்திருக்கிறார். வேறுட சாப்பாடு, வேறுட பொருள் எல்லாம் வந்து அவளை போய் வச்சு சாப்பிட்டாங்க. அவங்க கரெக்டாக சொன்னால் அதுக்கு ஏற்பாடு ஆகிட்டுனாங்க. வந்துட்டு எல்லாம் சாப்பிட்டாங்க. திருப்தியாக இருந்துச்சு, ரொம்ப ருசியாக இருந்துச்சு, சுவையாக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பாக்கியெல்லாம் நிறைய இருக்குது, எப்போது விட கூட ஒன்று இருக்குது. அத்தனையும் தூக்கி பாக்ஸில் பாதுகாத்து நபியிடத்தில் கொண்டு கொடுத்துருங்க, எங்களுக்கு போக இன்னைக்கு மிச்சமாயிட்டாண்டு. அதான் சாப்பாட்டுடைய இடம். மிச்சம் இருந்தால் அடுத்த நிமிஷம் அனுப்பி வச்சுருவாங்க. நம்ம மிச்சம் இருந்தால் குடோனுக்கு போயிடும். இன்னைக்கு மிச்சம் என்ன இருந்தாலும் ஃப்ரிட்ஜுக்கு போயிடும். ஒருத்தர் போன வருஷம் எழுத்துடைய கேசர் இன்னைக்கு இருக்குங்கிற மறந்து போய் கிடக்குது. இன்றைக்கு மிச்சம் என்பது ஃப்ரிட்ஜ் இன்னைக்கு வந்ததோ சதகாக்கள் குறைந்தது, தர்மங்கள் குறைந்தது. எங்களுக்கு மிச்சம் இருக்கா? யாரையாவது தேடிக்கொண்டு கொடுத்த காலம் உண்டு. அக்கம் பக்கத்தில் யாசகர்களும் ஏழைகளும் வாழ்கிறார்களா என்ற சிந்தனை வந்ததுண்டு. இப்ப மிச்சம் இருக்குதா? ஃப்ரிட்ஜில் போடு, நாளைக்கு சூடு காட்டி சாப்பிடலாம். இது ஏழைகள் குடும்பத்தில் உள்ளது மாத்திரமல்ல, மிகப்பெரிய பணக்காரர்களும் இந்த தவறை செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இது தவறு நான் சொல்லவில்லை, கொடுக்கும் தன்மை குறைந்து போய் கொண்டிருக்கும். அந்த சஹாபிகள் உடனே சொன்னார்கள், அனுப்பி வைத்து விடுங்கள் பெருமானாரிடத்தில், நமக்கு போக மிச்சம் இருக்கு. பெருமானாருக்கு வருது, சாப்பாக்கள் கொண்டு வராங்க. நான் நீங்க அனுப்பி வச்சிங்க சாப்பாடு ரொம்ப மிச்சமா இருக்கு. நான் அனுப்பலையா? அனுப்பலையே. சாப்பாடு யாரும் அனுப்புனீங்களா? யாரும் அனுப்பலையே. நீங்க தான் அனுப்பி வச்சீங்க. யார் அனுப்புனீங்க? இப்போ ஒருத்தர் அனுப்பி வச்சு அவர் தான் சொன்னார், எல்லா ஏற்பாடும் நம்ம அனுப்புறாங்க பண்றாங்க. அவரை கூப்பிடுங்கன்னாங்க. கூப்பிட விட்டாங்க. வந்தார். என்னப்பா என்ன ஏற்பாடு? இல்லை நான் வந்தேன், இப்போ 1000 ஓதுனாங்க. உலகத்திலே படைத்த படைப்புகளுக்கெல்லாம் ரிசுக்கு கொடுப்பது அல்லாஹ்வுடைய பொறுப்புன்னு ஒரு 1000 பார்த்தேன். அதை கேட்ட போது முடிவு பண்ண அவன் பொறுப்படுத்த பின்னால நான் வந்து எதுக்கு ஞாபகப்படுத்துன்னு போயிட்டேன். கொஞ்ச நேரத்தில் சாப்பாடு வந்துச்சு. பெருமானாங்க ரிசுக்கும் ரசகத்தும் உள்ளா, ரிசுக்கும் ரசகத்தும் உள்ளா, இது அல்லாஹ்வே கொடுத்த உணவு என்கிறார்கள். சொர்க்கத்திலிருந்து இங்கே இறங்கி இருக்கிறது. சொர்க்க உணவு கடந்த கால உம்மத்துக்கு இறங்கியது என்று மாத்திரம் நான் தீர்மானிக்க முடியாது. நபியின் சஹாபிகளுக்கு இறங்கியது. அதற்கு பின்னால் வலிமார்கள் பல பேர் இந்த உணவை அனுபவிக்கிறார்கள், இன்றைக்கும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். இங்கே ரப்புடைய நேசம் நசீபாகி விடுமோ, வாழ்க்கையும் ஆச்சரியம், அவர் நிகழ்வும் ஆச்சரியம். அவருக்கு முன்னால் இந்த உலகம் மண்டியிட வேண்டும். அவர் பேசினால் பலிக்கும், அவர் சொன்னால் ஏற்கப்படும், அவருக்கு கபூலியத் அங்கீகாரம் மண்ணில் கிடைக்கும். இன்னொரு பக்கம் அவர் மேலே பார்த்தால் அந்த பார்வைக்கு படைத்தவரை பதில் சொல்வான். அப்படிப்பட்ட அற்புதமானவன் அன்பை இந்த மண்ணில் பெற்றவர்களாக நீங்களும் நானும் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் பேரருள் புரிவானாக. சோதனைகளில் இருந்து பாதுகாப்பானாக. நெருடல்களும் நெருக்கடிகளும் வாழ்வை தொடராமல் பாதுகாப்பானாக. இன்றைய உலகத்தை அச்சுறுத்திக் கொண்டிருக்கிற கொரோனா வைரஸின் பாதிப்பிலிருந்து உலகத்தையும் உலகத்து மக்களையும் நாட்டையும் நாட்டு மக்களையும் நம்மையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் புரிவானாக. இதனால் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்து தருவானாக. ஒரு வகையில் இது அவனுடைய அதாபாக இருக்குமையானால் நம்முடைய குற்றம் குறைகளை மன்னித்து நம்மை விட்டு நீக்கி வைப்பானாக. நம்முடைய அடுத்த காலத்தை மலர்ச்சியாக்குவானாக. மஸ்ஜிதுகளை திறக்க வைப்பானாக. புனித ஈதை மகிழ்ச்சியோடு நடத்த செய்வானாக. லைலத்துல் கத்ரை அடைந்த சாலியங்களாக ஆக்கி வைப்பானாக. அவனது பேரன்புக்காக காத்திருக்கிறோம். படைத்தவனே, உன் அன்பு மழை எங்கள் மீது பொழிய வேண்டும். நீ நேசித்தவர்களாக எங்களை நீ பிரகடனப்படுத்தி விட்டாய். எத்தனை பெரிய நசீபுக்கு நாங்கள் சொந்தமாகுவோம். அந்த துஆவை உன்னிடத்தில் கையேந்தியவர்களாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த